கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் 16 அதிகாரம் 33 வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே சமாதானம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, தேவன் நமக்கு நிரந்தரமான சமாதானத்தை, நித்திய காலமாக அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த உலகத்திலே ஏதோ ஒரு காரியங்களிலே சமாதானம் கிடைக்கலாம், அதுவும் சில நிமிடங்கள் மாத்திரமே. ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமானது, அதை யாராலும் பறிக்க முடியாது. அது நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கும். ஹல்லேலூயா. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி இவைகளை நான் உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு. உபத்திரவமான இந்த காலத்திலே, உபத்திரவமான இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் பல தீமையான காரியங்களை செய்து நம்மை உபத்திரப்படுத்துவார்கள், நம்மை அற்பமாய் எண்ணுவார்கள், நமக்கு தீங்கு செய்வார்கள், நம்மை உபத்திரப்படுத்துவார்கள். ஆனால் நமக்கு ஆறுதல் கொடுக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவரே நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறவர், அவரே நம்மை ஆறுதல் படுத்துகிறவர். மனிதர்கள் நம்மை உபத்திரப்படுத்தினாலும் கர்த்தர் நம்மை அவர் ஆறுதல் படுத்த ஆயத்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் இயேசு கிறிஸ்துவையே நாம் நம்ப வேண்டும், அவரையே நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் மீது நாம் விசுவாசத்தோடு வாழும்போது இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. ஒருவேளை மற்ற மனிதர்களை நம்பி, மற்றவர்களை நம்பி நாம் ஏமாற்றப்பட்டு உபத்திரவத்தோடு கண்ணீரோடு இருக்கலாம். இயேசு கிறிஸ்து நம்மை உபத்திரவத்திலிருந்து நீங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அவர் நம்மை திடப்படுத்துகிறவர், சோர்ந்து போன நம்மை தேற்றுகிறவர், அவருடைய உன்னத பலனை கொடுத்து நம்மை தாங்குகிறவர், தப்புவிக்கிறவர். அவர் இந்த உலகத்தை ஜெயித்தது போல நாமும் இந்த உலகத்தில் உள்ள உபத்திரவங்களையும் பாடுகளையும் பிரச்சனைகளையும் மேற்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும்போது இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் யாரை நம்பி வாழ்கிறோம், யாரை விசுவாசிக்கிறோம்? கர்த்தரை சார்ந்து வாழ்கிறோமா? அவருடைய வார்த்தையின்படி வாழ்கிறோமா? கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா? முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுகிறோமா? ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோமா? நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இந்த உலகத்திலே எந்த ஒரு சமாதானமும் நம்மை திருப்திப்படுத்த முடியாது. இயேசு கிறிஸ்துவிடம் மாத்திரமே நிரந்தரமான சமாதானம் இருக்கிறது. அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி நாம் சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், ரோமர் 12 அதிகாரம் 12 வசனத்திலே, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்து மீது வைத்த நம்பிக்கையிலே நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டுமா? உபத்திரவத்திலே நாம் பொறுமையோடு சகித்து வாழ வேண்டும். உபத்திரவங்கள் வரும்போது நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும். சோர்ந்து போய் பலனற்றவர்களாக இருக்கக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்திலே தரித்திருந்து ஜெபத்திலே உறுதியோடு நம்பிக்கையோடு நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய உபத்திரவத்தை கர்த்தர் நீக்குவார், நம்முடைய பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார், நம்முடைய சோதனைகளை அவர் நீக்கி போடுவார். திராணிக்கு மேலாக தேவன் நமக்கு சோதனைகளை அனுமதிப்பதில்லை. யோபுவின் வாழ்க்கையிலே சோதனைகள் வந்தது, எவ்வளவோ உபத்திரங்கள் வந்தது, ஆனாலும் அதை பொறுமையோடு சகித்து கொண்டார். முடிவிலே 2 மடங்கு ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அவர் பெற்றுக்கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே பாடுகள் வரும்போது, உபத்திரவங்கள் வரும்போது நாம் கர்த்தர் மீது வைத்த விசுவாசத்திலே உறுதியோடு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். கொஞ்சம் கூட விசுவாசத்திலே குறைவுபட்டவர்களாய், விசுவாசத்திலே இழந்தவர்களாய் இல்லாதபடிக்கு விசுவாசத்திலே நம்பிக்கையோடு உறுதியோடு தைரியத்தோடு நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை பார்த்து கொள்வார். நம்மை நடத்துகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போகாதபடிக்கு அவரையே பற்றி பிடித்து கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா.
இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லவரே மெத்துதிக்கிறோம் அப்பா, வல்லவரே மெத்துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மெத்துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கிருபையை எங்களை பாதுகாத்து ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு எங்களை வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், உமக்கு விரோதமான பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. உடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி ஒரு விசை சுத்திகரிப்பீராக. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைகள், தொழில்கள், வியாபாரம் செய்கிறார்களோ எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. நன்மையும் கிருபையும் பிள்ளைகள் வாழ்க்கையிலே தொடரட்டும். செய்கிற வேலைகளிலே மீதமெடுக்க கிருபை தாங்கப்பா. கையின் பிரயாசங்கள் வெறுமையாய் போகாதபடிக்கு, தேவையில்லா செலவுக்கு வீண் செலவுக்கு போகாதபடிக்கு என் தேவன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க. உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. உடைய கரங்களிலே தாழ்த்துக்குற அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை பலப்படுத்துவீராக. பலவீனத்திலே உடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கட்டும். என் தேவன் பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்களை நீக்கி ஆசீர்வதிங்க, சுகப்படுத்துங்க. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. உடைய கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். உடைய வல்லமையினால் நிரப்பி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யாருமே இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. என் தேவன் உதவி செய்வீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர். என் தேவன் உதவி செய்யுங்க. பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா, பண தேவைகளை சந்திங்க, சூழ்நிலைகளை சாதமாக மாற்றி கொடுங்க. உடைய கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க, நன்மைகளினால் நிரப்புங்கப்பா. கற்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி ஆசீர்வதிப்பீராக. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தலை நிமிர செய்யுங்கப்பா. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையோடு, உபத்திரவத்தோடு, கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, கடனை எப்படி அடைப்பது, தேவைகள் எப்படி சந்திக்கப்படும் என்று சொல்லி யோசிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. அந்த குடும்பத்தை கண்ணோக்கி பார்ப்பீராக. குடும்பத்தில் உள்ள எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும். கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. பிள்ளைகளை கடன் கொடுக்குற பிள்ளைகளாய் மாற்றுங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க, வர்த்திக்க பண்ணுங்க. உடைய கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து திட்டமாக எங்களோடு பேசுங்கப்பா. அதிகாலையில் எழுந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையை பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையை சார்ந்து வாழ, உமக்காகவே வாழ அர்ப்பணிக்கிறோம். உபத்திரங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு தைரியத்தோடு நம்பிக்கையோடு இருக்க எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. உடைய கிருபையினால் நிரப்பி, உடைய வல்லமையினால் நிரப்பி எங்களை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு கோட்டை, நீரே நாங்கள் நம்பியிருக்கிற தெய்வம். உடைய சமூகத்திலே தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.